ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஜென்சி டிஎம்கேவின் ஒருங்கிணைப்பாளர் ஹேமந்த் அவர்கள். ப்ரோ வணக்கம் ப்ரோ. இப்போ ரீசெண்டாக கூட தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பண்ண விஷயம் உங்களுக்கு தெரியும், ஆய்வு பண்ண விஷயம் கவர்மெண்ட் ஸ்கூலில். ஸோ அதுக்கு ராஜ்மோகன் அவர்கள் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க பண்ணதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறது? நம்ம முட்டு கொடுக்கணும் முறை பண்ணிட்டா முடக்குன்னு கொடுக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி தான். போக வேண்டிய துறை அமைச்சர் அங்கே போகலை. எந்த துறை அமைச்சராக இருந்தால் என்ன, இப்போ மருத்துவத்துறை இருக்காருன்னா சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு துறைக்கு ஆய்வுக்கு போவார். இது தொழிலாளர் நலத்துறை திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவார். எங்கடா விஜய் அவர் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அதிகார துணியில் மிரட்டுறது, இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த குழந்தையோட இடத்துலேருந்து நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த குழந்தை நம்ம எல்லாமே அது இருந்திருப்போம். நம்மக்கிட்ட கேள்வி கேட்டிருப்பாங்க. வீட்டில் சும்மா இருக்க குழந்தைகிட்ட இவங்க பிள்ளை என்ன பண்ணுறான், இப்படி கிள்ளி 10th வகுப்புல என்ன மார்க்கு, இப்படியெல்லாம் கேட்கும்போது கூனி குறுகி நிற்போம். என்ன பண்ணுறது? அதுவும் அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி ஐயோ நம்ம 4 பேருக்கு முன்னாடி நம்ம இப்படி கேட்டாங்களேன்ற போதே நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு இது இருக்கும், ஒரு இயலாமை இருக்கும். அப்ப அந்த குழந்தையோட நிலைமையிலேருந்து நீங்க ரொம்ப பெரிய மினிஸ்டரா யோசிக்க வேணாம். ஒரு பேசிக் ஹியூமனிட்டியோட யோசிச்சு ஒரு குழந்தைகிட்ட ஒரு மாரல் புள்ளி தானே அது, அப்படிதான் ஈடுபடுறது. இப்ப கீர்த்தனா அவர்கள் அவங்க செஞ்ச தப்ப உணராம நான் கூட கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க தான் அப்படின்னாங்க. கடைசியில பார்த்தா அது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். வழக்கம் போல அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஃபேக் நியூஸை போட்டாச்சு அதை ஃபில் பண்ணிடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க கடைசியில் அது நியூஸ் கிடைக்க மாட்டேங்குது, ஃபேக் நியூஸாக தான் அது கிடைக்குது. அப்போ இதெல்லாம் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் முதல்ல இதெல்லாம் ஒரு பேசிக் திங்ஸ் தான். ஒரு ஸ்கூலுக்குள்ளே போகிறது, நம்ம அந்த துறை சார்ந்த நபர் கிடையாது. சரி உங்கள் தொகுதினே சொல்கிறீங்க, ஓகே உங்கள் தொகுதிக்காகவே போகிறீங்க, தப்பு கிடையாது. அப்போ அங்கே போயிட்டு ப்ராப்பர் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்கா, இல்லை சத்துணவு சரியாக வழங்கப்படுதா, காலை உணவு வழங்கப்படுதா. காலை உணவுல ஒரு ஊரில் பிஸ்கெட் கொடுத்துட்டு இருக்காங்க குழந்தைங்களுக்கு, காலை உணவு கிடைக்கல. இப்போ இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் அங்கங்கே நடந்துகிட்டு இருக்குன்றதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இப்படி நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் போகிறது தப்பு இல்லை. ஆனால் ஒரு குழந்தை ஆன்சர் தெரியலன்னா அதோட விடாமல் உங்கள் அப்பா பேர் யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு இது கூட தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக வாங்கி போனாங்களா? அதுதான் ஒரு அந்த சீரியோ டைப் மைண்ட் செட் இருக்குல்ல. லாஸ்ட் பெஞ்ச் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் சீமானன் தான் கேட்டிருந்தாரு. அப்பெல்லாம் சட்டமன்றத்தில் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். நம்ம அந்த வார்த்தையை சொல்ல முடியாது, சொல்றேன். அப்ப இப்படி கேள்வி வருது. இந்த லாஸ்ட் பெஞ்ச் ஃபர்ஸ்ட் பெஞ்சுன்ற கதையே கிடையாது. அப்ப மிடில் பெஞ்ச் யாரு? அவனும் ஒருத்த மனுஷன் தானே. இந்த மாதிரி நான் அந்த மனநிலை, அந்த குழந்தையோட மனநிலையில இருந்து யோசிச்சு பாக்குறேன். ஒருவேளை அந்த குழந்தைக்கு அப்பா இல்லைன்னா, இல்ல அவங்க அப்பா செய்யக்கூடிய வேலையை தன்னுடைய நண்பர்கள் முன்னாடி சொல்றதுக்கு ஒரு சின்ன தயக்கமா இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. நமக்கு நார்மலாவே கேமரா முன்னாடி இப்போ உங்களே ஒரு 2 வாட்டி சொன்னாலே வணக்கம் சொல்றதுக்கே ஒரு 2 வாட்டி கேமரா டேக் போகும். நார்மலா இப்ப நமக்குமே அந்த ஒரு பதட்டம் இருக்கும். அப்ப ஒரு மினிஸ்டர் நிக்கிறாங்க, அந்த குழந்தைக்கு அது மினிஸ்டரும் தெரியாது, மினிஸ்டருடைய பொசிஷனும் தெரியாது, ஆனா ஒரு பதட்டம் இருக்கும்ல. அப்ப இது ஒரு பக்கம் நடக்குதுன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்க கூட்டிட்டு போல, ஊடகம் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்துருவா. மைக்கெல்லாம் சட்டைக்கு பக்கத்துல ஆட்டோமேட்டிக்கா உட்கார். இந்த சட்டை பக்கத்துல மைக் இருக்கிற கதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், ஒன்றும் புதுசு கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் போராடிட்டு இருக்காங்க, செவிலியர்களா. தயவு செஞ்சு இங்க ரீல்ஸ் எடுக்கிற மேல கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. உங்க ஆட்சி ரீல்ஸ் ஆட்சின்னு சும்மாலாம் யாரும் பேர் இருக்குல்ல, நீங்க ரீல்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க தொடர்ச்சியா. ஒரு விபத்து நடக்குது, விபத்து நடக்கிறதுல கூட மினிஸ்டர் வந்துட்டாருன்றது ஒரு பிஜிஎம் போட்டு வீடியோ எடுக்கிற நிலைமையில தான் நீங்க இருக்கீங்க. அங்க கூட உங்களுக்கு வீடியோ தேவைப்படுதா அப்படின்ற கேள்வி எனக்கு நார்மலாவே வரும்ல. அங்கெல்லாம் தேவையில்லை, அதை நீ வீடியோவே எடுக்க தேவையில்லை. நீங்க நார்மலா அந்த போயிட்டு வரது இத்தனை வருஷமா போயிட்டு வந்து தான் நியூஸ் மீடியா கவர் பண்ணும். அதை உட்காந்து 4 ஆங்கிள் வீடியோ எடுத்து அதை ஒரு சின்னதாக ஒரு மைல் பிஜிஎம் போட்டு யாருமே பண்றது இல்லை. அதை நீங்க தொடர்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த டீச்சருடைய யோசிச்சு பாருங்களேன். ஏன் அந்த டீச்சருக்குமே ஒரு கோவம் வந்திருக்கும், வரும், நார்மலாவே வரும். ஏன் முன்னாடி என் குழந்தை எப்படி நீங்க இப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? இது ஒரு சங்கி மனப்பான்மை. அரசு பள்ளி மாணவர்கள்லாம் வறுமையின் அடையாளம் இல்லை, அது பெருமையின் அடையாளம். இதுக்கு முன்னாடி சொன்னது முன்னாள் கல்வித்துறை அமைச்சர். இன்னைக்கு அந்த இடத்துல இருந்து இவங்க நகர்த்தி அரசு பள்ளி மாணவர்கள்லாம் அவருக்கு ஆங்கில அறிவற்றவர்கள். ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவங்களும் தான் வீடியோ எடுத்து போட்டாங்க, நாங்க மட்டுமா வீடியோ எடுத்து போட்டோம். அவங்க ஆமா கேள்வி கேட்டு அந்த குழந்தை ஆன்சர் பண்ண முடியாம அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன தாழ்வு மனப்பான்மை இருக்கும் போதே, இல்லப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுதான் தாய்மையோட மனநிலையே தவிர நீங்க கேள்வி கேட்கறது சொந்தக்கார மனநிலை. கேள்வி கேட்டு அப்படியே குறைஞ்சி உன் பிள்ளை இல்லையா, என் பிள்ளை எப்படி இருக்கான் பாருன்றது இருக்குல்ல. அது இது என்ன நாளைக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுன்னா, இது தொடர்ச்சியா இப்படியே நடந்துட்டே இருந்துச்சுன்னா அரசு பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களுடைய வருகைன்றது குறையும். மறுபடியும் பழைய இந்த கொரோனாக்கு முன்னாடி இந்த மாணவர்கள்லாம் பிரைவேட் ஸ்கூல் நோக்கி போயிட்டு இருந்தாங்க. சில மாணவர்கள்லாம் குழந்தை தொழிலாளர்களாக மாறிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா மீட் எடுத்து இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், இந்த தமிழ் புதல்வன், புதுமை பெண், இப்படிப்பட்ட திட்டங்களை கொடுத்துதான் இந்த மாணவர்களை இவ்வளவு தூரம் நம்ம கொண்டு விடுறோமே. அப்ப என்ன பண்றீங்கன்னா, நீங்க மறுபடியும் அரசு பள்ளியில் கூடிய மாணவர்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவங்க ஒரு
அவங்களுக்கு அந்த இயலாமை இன்னும் இருக்கு, அவங்க இன்னும் அப்படியே தான் இருக்காங்க, அவங்க வறுமையின் அடையாளம் தான் அப்படின்னு நீங்க சொல்றது மூலயமா மறுபடியும் பிரைவேட் ஸ்கூலுடைய அந்த மார்க்கெட் எகுரும். 3 லட்சம் பேர் இந்த ஆண்டு புதுசா அரசு பள்ளிக்கு வந்து சேர்ந்தாங்க. நான் சொல்ல, டேட்டா சொல்லுது. அப்ப இவ்வளவு தூரம் வளர்ச்சி கொண்டு வந்து அந்த மாணவர்களுக்கு வெளிநாட்டு சுற்றுலா கூப்பிட்டு போயிட்டு அங்க அறிவியல் சார்ந்த என்னென்ன அருங்காட்சியகம் இருக்கோ அங்க போய் பார்க்க வைக்கிறதுக்காக ஒரு வெளிநாட்டு சுற்றுலா, இதெல்லாம் ஒரு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இதெல்லாம் கிடைக்குங்க. அந்த மாணவர்களுக்கு நேரத்துக்கு தண்ணி குடிக்கிறாங்களா, இதெல்லாம் வந்து ஒரு அம்மா எப்படி பார்த்துப்பாங்களோ அப்படி இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி பார்த்துக்குச்சு. அப்ப அதை நீங்க உங்க கையில வந்து ஒரு பொக்கிஷ மாதிரி ஒரு கையில கொடுக்குறோம், அதை நீங்க அடுத்த தலைமுறை கடத்தணும். அடுத்த திருப்பி ஒரு ஆட்சி மாறுதானா இல்ல நீங்களே கொண்டு போனீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு தொடரணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா அதை அப்படியே எடுத்து தலையில போட்டுக்கிறீங்க, தூக்கி போடுறீங்க எங்கேயோ. அதெல்லாம் குழந்தைகள். அப்ப இந்த குழந்தை நாளைக்கு வெளியே வரும்போது நாளைக்கு இதே மாதிரி ஒரு மினிஸ்டர் மேல நிற்கும், இல்ல ஒரு ஸ்டேஜ்ல நிற்கும். அன்னைக்கு அந்த குழந்தை இங்கிலீஷ்ல தான் பேசும். ஒரு காலகட்டத்தில் பேச முடியாம இருந்த நான் தான் இன்னைக்கு உங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அப்ப ஏதோ டீச்சர் வந்து என்னடா பேசுற, தத்தி மாதிரி பேசுறேன்னு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. எனக்கு தட்டி கொடுத்தா தானே வர முடியும், தள்ளி விட்டா நான் எப்படி வர முடியும்? அப்ப இதை முதல்ல ஒத்துக்கணும். இது தப்புன்றதை ஒத்துக்கலனாலே இங்க பிரச்சனை இருக்குன்னு. இப்ப விஜய் அவர்கள் எதுக்குமே அறிக்கை விடாத இடத்துல வந்து இன்னைக்கு வந்து அறிக்கை விட்டுருக்காங்க. அந்தந்த துறை சார்ந்தவங்க தான் அங்க எங்க ஆய்வுக்கு போகணும், மாத்தி போக கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இதை எப்படி பாக்குறது? பாவீங்களா, இதான் இப்பதான் இதே கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இன்னைக்குதான் ஒரு அறிக்கையை விடுறாரு. சோ அதுதான் இப்பதான் இதே கண்டுபிடிச்சிருக்கீங்களா, அந்த மைண்ட் செட்டு தான். இதெல்லாம் வந்து தெரியல அவருக்கு. இதுக்கு முன்னாடி ஒண்ணும் தரல, இதுக்கப்புறம் ஒண்ணும் தரல. அதுதான் இல்ல சொல்றேன். அவங்க துறை சார்ந்த நீங்க துறை சார்ந்த நபர்கள் கூப்பிட்டு போனாலும் அங்க துறை சார்ந்த அந்த விஷயத்த அவங்க தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்கு நீங்க சட்டமன்றமே மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. சட்டமன்றத்துல வந்து எந்த கேள்வி கேட்டாலும் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் ராஜ்மோகன். அவர் தான் அவர் துறை வந்து கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை, இப்படி ஒரு 4-5 துறை கொடுத்துருக்காங்க. ஆனா எல்லா துறைக்கும் அவர் தான் ஆன்சர் பண்றாரு. அவருமே இன்னைக்கு மட்டும் கொடுத்துருந்தாருல்ல. அதுதான், அதெல்லாம் நம்ம பாக்குறோம். நீங்க வந்து முதலமைச்சர், காவல்துறை உங்க துறை தான், பெண்கள் சார்ந்த பிரச்சனை உங்க கிட்ட தான் வரும். யார் ஆன்சர் பண்றாரு பார்த்தா ஆக்டிங் சிஎம் ஆதவர்ஜனா ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ என்னது இது, ஆன்சர் பண்ண வேண்டியது நீங்க. சிஎம் வந்து நிர்மல்குமார் அவர்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதுதான் இப்ப எனக்கு தெரிஞ்சு இவங்க யாருக்குமே துறை, இப்ப முதல்ல ஒரு துறை சார்ந்த அமைச்சர் தான் போகணும். அட்லீஸ்ட் அந்த துறையை பத்தின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு உங்களுக்கு இருக்கணும். இன்னைக்கு மேகதாது பிரச்சனைக்கு பேச வேண்டிய நீர்வளத்துறை அமைச்சர் யாரு? புஷானந்த். அவர் பேசணும். கடைசியில அவர் கடைசி வரைக்கும் சரியாவே எதுவுமே பேசல. அதுமே நமக்கு தெரிஞ்சுக்கிறதா. அப்ப இங்க துறை சார்ந்த அமைச்சர்களுக்கு அதை பத்தின துறை பத்தின முழு புரிதல் கிடையாது. அவங்க முதல்ல அதை வளர்த்துக்குங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். விஜய் அவர்கள் இப்பயாச்சும் இது தெரிஞ்சுட்டாரே, இன்னும் சில விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அண்ணா உங்களை இன்னும் யாரும் சிஎம்மா பார்க்கல, ஆதவனம் தான் சிஎம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கு ஒரு அறிக்கை விடுங்க, நான் தான்ப்பா சிஎம்ன்றத சிஎம்ஏ அறிக்கை விட்டாதான் தெரிஞ்சுக்க முடியுன்ற நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் பல அறிக்கைகள் தேவைப்படுது. ரீல்ஸ் எடுக்கக்கூடாது, துறை சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு போகக்கூடாது. உங்களுக்கு நீங்க எவ்வளவு பெரிய மினிஸ்டரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கீழே ஒரு உங்களுக்கு அதிகாரிகள் அவங்க பல வருஷம் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கான ரெஸ்பெக்டை நீங்க கொடுக்கணும். இதெல்லாம் வந்து பேசிக்கு. நீங்க வந்து ஒரு அமைச்சர், ஒரு முதலமைச்சர் தான் சொல்லணும்னு இல்லை, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை மதிக்கணும்ன்றதே ஒரு பேசிக் தான். நான் அந்த டீச்சருடைய இன்னைக்கு ஒன்றும் இல்லை, காவல்துறை தான் இங்க ஏவி விட்டு கொலை பண்ண முயற்சி பண்ணுச்சுன்னு யார் சொல்றான்னா, கரூர் இன்சிடென்ட்ல ஆதவ அவர்கள் சொல்றாரு. முதல்ல கோவப்பட வேண்டியது போலீஸ். ஆளுங்கட்சி தானே இப்ப இருக்குது, போலீஸ்க்கு இருக்குள்ள கேள்வி, எப்படிடா எங்க மேல நீங்க ஆதாரமே போலீஸ்க்கே முதல்ல இந்த கோவம் வரணும்னு நான் சொல்றேன். அப்ப இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு அதிகாரிகளையும் நீங்க சரியா நடத்தல, மதிக்கல. இன்னைக்கு கரண்ட் கட்டியா கேட்டா கரண்ட் ஃபியூஸ் கேரியரை புடுங்குறாங்க, இன்னொன்னு உள்ளே வந்து கருப்பாடுகள் இருக்குன்றாங்க. அப்ப மின்சாரத்துறை ஊழியர்களுக்கு எவ்வளவு இருக்கும்? நாங்க அவ்வளவு ராப்பகளா கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம், நீங்க வந்து எங்களையே குறை சொல்றீங்க. நீங்க வந்து திமுகவுடைய கருப்பாடுகள் எப்படி? அப்ப அந்த துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள், அந்த ஊழியர்களுக்கு கோபம் இருக்கு, அவங்களால வெளிப்படுத்த முடியல. ஏன்னா ஒரு அதிகாரம் அவங்களை முழுங்கிட்டு இருக்கு. இன்னத்துக்கு அவங்க போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். லாஜிக்கா பார்த்தா போராட்டமே பண்ணிருக்கணும், காவல்துறை போராடணும். ஆளுங்கட்சியை யாரும் எதிர்க்க கூடாது அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் இருக்காங்க. அதுதான் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கே. அப்ப அது ஒரு டீச்சருக்கு இருக்க கோவம், அந்த ஊழியர்களுக்கு இருக்க கோவம், காவல்துறைக்கு ஒரு கோவம் இருக்கு, வெளிப்படுத்த முடியாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுதான் இங்க பிரச்சனையே. இப்ப இங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் ஒவ்வொரு அறிக்கையா விட்டா கூட 5 வருஷத்துக்கு அறிக்கை மட்டும்தான் இருக்குமே தவிர வேற ஒன்னும் கிடையாதாங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு எல்லாமே. இப்ப வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து தாவேக வந்து ஆட்சிக்கு வந்ததுல எனக்கு மகிழ்ச்சியே கிடையாது, ஆனா கூட்டணியில கிடையாது, ஆனா அமைச்சரவை மட்டும் பங்கு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் ஏன் ஒரு கான்ஸ்டன்டான மைண்ட் செட்ல இல்லையே, ஒரு கிளாரிட்டி? நாங்க ஒன்னும் கூட்டணி கலைக்கல, 2 மாசம் அவர் வந்து இங்க வந்துட்டாரு, அதனாலதான் அவங்கதான் கலைச்சாங்க. நாளுக்கு நாள் உண்மையா சொல்லணும்னா அவரை பார்த்து அரசியல் பயின்றவங்க நாங்கெல்லாம். ஆமா,
அந்த 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 மாண்பு எங்களுக்கு குறைய போறது கிடையாது. அவர் என்ன செஞ்சாலும் சரி, இன்னமும் இன்னைக்கு காங்கிரஸ் எதிர்த்து நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, அல்லது எல்லாரையுமே இப்போ போன வைகோ அவர்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வியை நாங்கள் ஒருபோதும் திருமாவளவன் அண்ணனை பார்த்து நாங்கள் கேட்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுத்தவர், அந்த ஆசான்றதான் இன்னைக்கும் நாங்கள் மைண்ட்ல வச்சுட்டு இருக்கோமே. ஆனா அவருடைய ஒரு குழப்ப மனநிலை இருக்குல்ல, அது கட்சியை இன்னும் அது ஏற்கனவே வலிமை இழந்துருச்சு. நீங்க உங்ககிட்ட கேள்வி கேட்கும் போது எதுக்கு ஒரு பிரஸ் மீட்ல ஏன் போலீஸ் சிரிக்கிறாங்க, ஒரு பெண்ணுக்கு ஒரு இது பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கேன்னு கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய ஆன்சர்னா ஏன் சிரிச்சா என்ன தப்புன்னு சொல்லிட்டு வன்னியர் அவர்கள் பேசுறத பார்க்க முடியுது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருக்கு. உங்களுடைய நீங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு போனீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு திமுக கொடுக்காததை தாவேக கொடுத்துருக்கு. ஆனா அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த அதிகாரத்தை கொண்டு நீங்க மக்களுக்கு துணையா நிக்கிறீங்களா, இல்ல உங்க அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக நிக்கிறீங்களான்றதா கேள்வி. எனக்கு தெரிஞ்சு தொடர்ச்சியா வன்னியரசு அவர்கள் கூட பேசியிருந்தாரு நேற்று ஒரு பிரஸ் மீட்ல. என்னன்னா திமுக கூட்டணியில் இருக்கும்போது கூட எங்களுக்கு ஒரு அமைச்சரவை பதவி கூட கொடுக்கல, நான் தவைகளை கொடுத்துருக்காங்க, திரும்ப திரும்ப விசிகா விமர்சனம் பண்ணீங்க அப்படின்னா திமுகவுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் திமுக கூட்டில இருந்து வெளில வந்ததுனால இப்படி ஒரு நாள பேசுறாரா? வெளில வந்ததாலதான் இப்படிதான் பேச முடியுது. திமுகவுடைய நிலைப்பாடு அன்னையில இருந்தே அதுதானே. ஒண்ணும் இல்ல, காங்கிரஸ் இன்னைக்கு மேகதாதுக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்குது. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு எடுக்கும், கர்நாடகால காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு எடுக்கும். அப்ப ஒரு தலைமை ஒற்றை தலைமையா இருக்கும் போதுதான் ஒரு பிரச்சனைக்கான முழு தீர்வை நோக்கி நகர முடியும். இதுதான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்ப அதுக்காக தான் நாங்க சொன்னோம். அது திமுகவுடைய நிலைப்பாடு, அது இன்னை வரைக்கும் நிக்குது. ஒன்றும் மாற்றி பேசல, இப்போதான் மாற்றி பேசுறேன். சரி, நாங்கள் தோல்வியை தழுவிட்டோம், அதனால இந்த நிலைப்பாடை மாற்றிக்கிறோம் அப்படிலாம் இது பேசலையே. இன்னைக்கும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கிடையாது. ஏன்னா அதுல பல பிரச்சனைகள் இருக்கு, தலைமையின் கீழே பிரச்சனைகள் வரும். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கிடைச்சதாலதான் உங்க கொள்கையை கடமான வச்சிருக்கிறீங்க. உங்க கொள்கை என்ன? அதெல்லாம் இழந்துட்டு தானே நின்றுட்டு இருக்கீங்க. அதை தானே நாங்க பாக்குறோம். அப்ப ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது மக்களுக்கு சேவை செய்யறதுக்கா, இல்ல மறுபடியும் உங்களுடைய அதிகாரத்தை தக்க அந்த ஒரு எல்லாம் இருக்குல்ல. உண்மையிலே சொல்றேன், விசிகாவை சொல்றத எனக்கு உடன்பாடே கிடையாது. ஆனா இங்க மக்களின் பக்கம் நிக்கணுமா, திருமாவர்களே மக்களின் பக்கம் நிக்கணும் தானே எங்களுக்கு அந்த அரசியலை சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு அவரால் அங்க நிக்க முடியலன்றப்ப அவர் சார்பாக தான் நாங்க நிக்கிறோம். இன்னைக்கு எல்லாமே அவர் கையில இருந்து நடந்துட்டு இருக்கு. இந்த ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் உள்ள வன்னியரசர்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்காருன்னு இல்ல, அது தடுக்கிறதுக்காக தாவேகா கட்சியே உள்ள இருந்து வேலை பார்க்குதுன்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு, செய்தி ஊடகங்கள் எழுதிட்டு இருக்கு. அப்ப உங்களால அதிகாரம் கிடைச்சா கூட, ஆட்சியில பங்கு கிடைச்சா கூட, சில விஷயங்கள் இங்க மாற்றுறதுக்காக என்ன இருக்கணும், கொள்கை இருக்கணும். கொள்கை இருக்கவங்க கூட நிக்கணும். திமுக இன்னைக்கும் சொல்லுது, அவரை நாங்க எந்த விதத்திலையும், திருமாவளவன் அவர்களே சொன்னாரு, எந்த விதத்திலையும் அவரை நாங்க வாழ்த்தி தான் அனுப்புறோம்னாரு. இப்பயும் நாங்க வாழ்த்தி தான் அனுப்புறோம். ஆனா கொஞ்சம் தயவு செஞ்சு மக்களின் பக்கம் நில்லுங்க. உங்களுடைய அரசியல் மக்களுக்கான அரசியலா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு அதிகாரத்துல பங்கு கிடைச்சிருக்கு, காங்கிரஸ் கிடைச்சிருக்கு. காங்கிரஸ் இன்னைக்கு நிலைப்பாடு என்ன? சரி, இப்போ கேட்கிறேன், காங்கிரஸ்க்கு இந்த ஆளுநர்களுக்கான துணைவேந்தர்கள் நியமிக்கக்கூடியதுல ஆளுநருடைய அழுத்தம் ஆல்ரெடி இருந்துச்சு. அப்ப இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு, இன்னைக்கு என்னவா இருக்கு? இன்னும் கொஞ்ச நாள்ல அதுக்கு தீர்ப்பு வரப்போகுது. தமிழ்நாடு அரசு அதுக்கு பேசணும். நான் இப்பயும் சொல்றேன், காங்கிரஸ் அந்த பக்கம் நிக்குதான்னு நான் கேள்வி கேட்கிறேன். ஒண்ணும் இல்லைங்க, இதே காங்கிரஸ் ஆளக்கூடிய பல மாநிலங்கள்ல விபிஜி ராம்ஜின்னு சொல்லிட்டு வருது. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல கூட அது இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை. ஆனா அவசரமா தமிழ்நாட்டில் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே அவங்க ஒரு இல்ல இதுல மறுசீரமைப்பு, இதுல ஒரு சில திருத்தங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு லெட்டர் அனுப்புறாங்க. ஒன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது, பண்ணதுக்கு அப்புறம் என்ன லெட்டர் அனுப்புறது? கூட யார் இருக்கா? பாசிச எதிர்ப்பு காங்கிரஸ். அப்ப உங்களுடைய அதிகாரம் ஆட்சி இதெல்லாம் சும்மா இது உங்களுக்கு தேவை. கொள்கை கோட்பாடு எல்லாத்தையும் அது உப்புக்கு சப்பா மாதிரி அந்த மாதிரி தான் நீங்க டீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஒன்றும் இல்லை, IUML எங்க கூட இருந்துச்சு. இந்தியா முழுக்க எத்தனை இஸ்லாமிய அமைப்புகள் வேட்டையாடப்பட்டுச்சுன்னு நமக்கு தெரியும். தமிழ்நாட்டில் இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பாதுகாப்பா இருந்த ஒரே கட்சி. வாயை தொடர்ந்து சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா அது தன் மனசாட்சியை இழந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் கூட நின்று அப்ப இத்தனை கட்சிகளையும் பாதுகாத்த இடத்துலதான் ஒரு திமுகன்றது இருந்துச்சு. இன்னைக்கு அவங்க தேவையில்லைன்னு போறாங்க. திமுகவுக்கும் அவங்க தேவையில்லை, அதுல நிலைப்பாடு. ஆனா மக்களுக்கு அவங்க தேவைப்படுறாங்க. அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க, அந்த பொறுப்பை எடுத்து பண்ணுங்க. உட்காந்து வாடி 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 கைப்படாத சீடின்னு சொல்லிட்டு ஆடக்கூடிய இடத்துல நம்ம இல்ல. நமக்கு ஒரு மாண்பு இருக்கு, மரியாதை இருக்கு, உங்களுக்கு கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு. இந்தியா முழுக்க இன்னமும் பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் நம்பிட்டு இருக்காங்க பல பேரு. அப்ப அந்த இடத்துல நீங்க நில்லுங்கன்னு தான் சொல்றோம்.
அடுத்து வந்து ஜென்சி டிஎம்கேல இருந்து ஒவ்வொருத்தவங்களா கைது செஞ்சுட்டு இருக்காங்க. அன்பானவங்க அவங்கள கைது செஞ்சிருந்தாங்க. இப்போ சரண்ராஜ் அவங்க மேல ஒரு இஷ்யூ ஒன்று வந்துச்சு. ஏன் அதனால டிவிகேல இருந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி பண்றாங்களா, இல்ல என்ன காரணம் அதுக்கு? இல்ல நைட்டு லைவ் போட்டேன், திடீர்னு போட்ட உடனே ப்ரோ அரெஸ்ட் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைம்ல போய் நிக்கிறாங்களே. அதுதான் நைட் டைம்ல லைவ் போட்டாலே இப்பெல்லாம் வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ ஹேமந்த் வந்து அரெஸ்ட் ஆக போறாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பதறிட்டு வராங்க உள்ள வந்துட்டு. இன்னும் நீங்க அரெஸ்ட் ஆகலையா? அப்படிதான் நிலைமை இருக்கு. நம்ம நைட்டு நார்மலா ஒரு தூங்கக்கூடிய நேரத்துல கூட நாங்க பேண்ட் போட்டு தான் தூங்கணும். ஏன்னா எங்களை ட்ரௌசரோட கூட்டு போறதுக்கு ரெடியா. ஆர்ஜே சரண் அவர்களுக்கு அதுதான் நடந்துச்சு. விளையாட்டா நம்ம சொல்றோம், மிரட்டல்லாம் வருமா? நிறைய வருது, கமெண்ட்ஸ்லயும் கால்லயும். ஏன்னா நார்மலா வீடியோ போடுறவங்களுக்கே கமெண்ட்ஸ்ல எல்லாம் கழுவி ஊத்துறாங்க. இவங்களுக்கு என்னன்னா ஜென்சி டிஎம்கேன்றது வர்ச்சுவல் வாரியர்ஸ் மாதிரி சோசியல் மீடியாவோட பேசி சோசியல் மீடியாவோட அமௌண்ட் போல நாங்க களத்துக்கு கூட்டு வந்து இவங்களை நிப்பாட்டிட்டோம். களத்துல இறங்கி எப்படி திமுகவோட நிர்வாக கட்டமைப்புனால வந்த கூட்டமா இல்ல தானா சேர்ந்த கூட்டமா? இல்லாம நீங்க கூட்டிட்டு தானா சேர்ந்த கூட்டம்னு சொன்னா மாசம் இருக்கும். தானா சேர்ந்த கூட்டம் தான். தானா சேர்ந்த கூட்டம். இது திமுகவுக்கு ஒரு கொள்கை இருக்கு. அந்த கொள்கையால பல லட்சம் இங்க பல லட்சம் பேர் இருக்காங்க. அப்ப நீங்க ஒண்ணுமே பண்ணலனா கூட பரவாயில்ல, அந்த கொள்கை தானாக தனக்கான நேரம் வரும்போது அது எழுந்து வரும். அப்ப அந்த கொள்கைக்கான நேரம் இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அது வந்து வெளி சைட்ல இருந்து பாசிசம்ன்ற வழியில வராம நேரடியா ஒரு நடிப்பு மோகம்ன்ற இடத்துல இருந்து அது எழுந்து வருதுன்றப்ப எங்களுக்குள்ள ஒரு மாதமாவே எங்களுக்குள்ள ஒரு புழுக்கம் இருந்துச்சு, ஒரு எரிச்சல் இருந்துச்சு. எங்களால ஒன்றும் பண்ண முடியலையே, நாங்க இன்னும் சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருந்திருந்தா அதுவும் ஒரு காரணம். ஆக்டிவா இருந்திருந்தா ஒருவேளை நாங்கள் திமுக ஜெயிச்சிருக்குமோ, இல்லை நாங்க எங்க கூட குழுவில் பேசும்போது காலேஜில் பேசும்போது நாங்க வந்து விவாதம் பண்ணியிருந்தா, நாங்க அரசியல் பேசியிருந்தா ஒருவேளை திமுக ஜெயிச்சிருக்குமோ, நம்ம அந்த இடத்த அமைதியா இருந்துட்டோமே. நமக்கு இங்க என்ன ஐஏஎஸ் உருவாக்கிக்கோ ஐபிஎஸ் உருவாக்கிக்கோ எத்தனையோ பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க. அவங்க படிக்க போன நேரத்துல இங்க ஒரு கும்பல் வந்து ஒரு மாஸ் கல்ச்சரை இங்க ஒரு ஃபேக் ப்ரொபகண்டாவை அழகா பரப்பிட்டு இருந்தாங்க. அப்ப எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு கோவம் வந்துருச்சு, ஒரு ஸ்பார்க் தூக்கி போட்டோம். அது ஒரு கொள்கை. அந்த நாங்க திராவிட சித்தாந்தம் பத்தி பேச போறோம், ஜென்சி டிஎம்கேன்னு அப்படியே பேர் வச்சது மட்டும்தான். அந்த பேரை பார்த்த உடனே யார் யாரெல்லாம் தனக்குள்ள புழுங்கிட்டு இருந்தாங்களோ, அந்த ஒரு வாரமாவே ஒரு மாசமாவே எல்லாருக்கும் அந்த மனநிலையில இருந்துச்சுல, அவங்க எல்லாமே ஒண்ணு சேர்ந்தோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நடக்குது. இன்னைக்கும் அதை விமர்சிக்கக்கூடியவங்க அத்தனை பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பிரச்சனைன்றது இளைஞர்கள் அரசியல் பேசுறாங்க. எப்பவுமே சரி, அரசியல்வாதி பேசுற அரசியலை விட இளைஞர்கள் முன்னெடுக்கக்கூடிய அரசியல்வாதின்றது ரொம்ப மூர்க்கத்தனமா இருக்கும். அந்த பயம் இன்னைக்கு அதிகார வர்க்கத்தையும் ஆட்ட ஆரம்பிச்சிச்சு. அதனாலதான் இரவோட இரவா கைது பண்றாங்க. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இது ரொம்ப நார்மலா நடக்கும். ஏன்னா அவங்க பெற்றோர்கள் பயமுறுத்துது. நைட்டோட நைட்டா பண்ணாங்கன்னா அதை பார்த்துட்டு இருக்க. இன்னைக்கு எனக்கு கமெண்ட்ஸ் வருது, ப்ரோ இந்த மாதிரி பேசினா கைது பண்றாங்களா ப்ரோ, பயப்படாதீங்க. அவங்களுடைய வெற்றின்றது எங்களை தூக்கி உள்ள வைக்கிறது கிடையாது. தெரியும் நாங்கள் ஜாமீன் வாங்கிட்டு ஏதோ வாங்கிட்டு வெளில வந்துருவோம்னு சொல்லிட்டு. ஆனால் எப்படியாச்சும் எங்களுக்கு அந்த பயத்தை காட்டிடணும். ஒரு காமன் பீப்புள்ஸோட மைண்ட் செட் இருக்குல்ல, நானும் காமன் பீப்புள் தான். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி நான் ஏன் போராட்ட களத்துக்கு வரேன், நான் ஏன் போராட வேண்டிய அவசியம் இருக்கு? எனக்காக இருக்கக்கூடிய மனிதவளத்துறை அமைச்சர் வந்து டேப்லெட் சாப்பிட்டு இருக்காரு. எனக்காக பேச வேண்டிய அமைச்சர்கள் ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கூட்டணிக்கு போச்சு, அவங்க தான் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து ஒரு குழந்தை உட்காந்துட்டு இருக்கு, அந்த குழந்தையோட கால அமுக்குறன்ற பேர்ல ஒரு அபியூஸ்ல ஈடுபட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் அமைச்சர்கள். உங்களுக்கு துறை சார்ந்த புரிதல் இல்லை, அதை தாண்டி பிரச்சனைகள் இங்க நிறைய இருக்கு. அப்ப இவ்வளோ கேள்விகள் எங்களுக்குள்ள ஓடுது. இப்ப எங்களுக்கு வேற வழி இல்லை, நாங்க வந்து போராட்ட காலத்துக்கு வந்துதான் ஆகணும். இன்னைக்கு சமூக நீதித்துறைன்ற ஒரு துறையே வந்து புதுசா உருவாக்கி ஆதி திராவிடர் நலத்துறைன்றத வார்த்தையை தூக்குறீங்கல்ல, அது எவ்வளவு பெரிய அபத்தம். நாங்க உருவாக்கின ஏதோ இதுக்கு முன்னாடி இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கின வார்த்தையாது, அது அயோத்திதாச பண்டிதர் உருவாக்குனது. ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் வந்து இவங்கெல்லாம் சூத்திரர்கள் இல்லப்பா. திமுக திட்டத்துக்கு தான் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கன்னு பார்த்தா நலத்திட்ட இதுக்கு கூட அவங்களுடைய எதிர்ப்புன்றது திமுக கிடையாது, திராவிட சித்தாந்தம். இவர்கள் ஒரு பாஜக காரங்க நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இவர்கள் எல்லாம் சூத்திரர்கள் சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க சூத்திரர்கள் கிடையாது, அவங்க ஆதி திராவிடர்கள் சொல்லிட்டு பேர் வச்சது அயோத்திதாச பண்டிதர். ரெட்டைமலை ஸ்ரீனிவாசர் அதை எடுத்துட்டு போன அந்த அரசியல் எல்லாம் இவங்க எடுத்துட்டு போன அரசியலை இப்ப அப்படியே போட்டு உடைக்கிறது. சமூக நீங்கன்னா உங்களுக்கும் தேவை, எனக்கும் தேவை இல்ல, எஸ்சிக்கு தேவை, எஸ்சி எஸ்டிக்கு தேவை, ஓபிசிக்கு தேவை, எல்லாருக்குமே தேவை. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்குள்ள மட்டும் சுருக்கிறது. இந்த அரசியல் வந்து பாஜக கூட தமிழ்நாட்டில் நேரடியாக பண்ண பயப்படுவதை இவங்க ஒரு நடிப்பு மோகத்தை வைத்து எப்படியாச்சும் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரலாம்னு நினைச்சாங்க. சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்க. அதுக்கான ஜீவோ பாஸ் ஆயிடுச்சு. இங்க இருக்கக்கூடிய ஒரு தாவேக நண்பர் கூட இதை ஒரு பத்தின ஒன்றும் தெரியாது. ஏன்னா பேர் தாண்டா மாத்துறாங்க. இன்னைக்கு இதை மாத்தினவங்க நாளைக்கு தமிழகமா மாத்த மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இப்ப இவ்வளவு தூரம் இவங்க இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தமிழ்நாட்டை சீர்குலைக்கணும்.
தமிழ்நாட்டுல எதெல்லாம் எங்க அடையாளம்னு சொன்னோமோ, தமிழ்த்தாய் வாழ்த்து எங்க அடையாளம்னு சொன்னோம், தமிழ்நாடு எங்களுடைய பேருன்னு சொன்னோம், ஆதி திராவிடர்கள் எங்களுடைய மக்கள் நாங்க சொன்னோம். இந்த ஒவ்வொரு லேயர்லையும் கை வைக்கும் போது ஈஸியாக பாஜக உள்ள வரும். RSS இந்த லேயர்ஸ் வச்சுதான் நாங்க தடுத்துட்டு இருந்தோம். அந்த லேயர்கள்ல பூந்து வேலை பார்க்கறது இருக்குல்ல. இன்னைக்கு பெரியாரா அவர் கடவுள் மறுப்பு கிடையாது, அவர் வந்து பெண்ணிய தலைவர் அப்படின்ற ஒரு இடத்துல சுருக்கிறது இருக்குல்ல. இதெல்லாம் லேயர்ஸ் தான். இதை வச்சுதாண்டா தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்டுச்சு நாங்க சொன்னா நீ 200 ஊப்பிடா அப்படிதாண்டா பேசுவேன். அந்த வாதத்தையும் அவங்க முடிச்சுட்டாங்க அப்படின்னு அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. தமிழ்நாட்டை அவங்க கொண்டுகிட்டு இருக்காங்க. இது கொலை, நம்ம அடையாளத்தை கொலை பண்றாங்க. அப்ப இதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு மாற்றுக் கட்சி நண்பர்களுக்கும் அதை பத்தின புரிதல் இல்ல. தெளிவாக இதை RSS இயக்கி கொண்டிருக்குன்னு சொல்றோம். டிவிகே பாஜகவோட பி டீம் ஏ டீம் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. இவங்களுடைய உண்மை இவங்க மொத்தமாக தோல் உரிக்கப்படுவார்கள் ஒரு நாள். அது தெரிய வரும். அது ரொம்ப நாள்லாம் கிடையாது. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.